பாட்டாளி மக்கள் கட்சியின் 38வது ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமா நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னா, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா மேடையில நாங்க எத்தனை பேர் உட்கார்ந்திருந்தாலும் ஒரு கட்சி உயிர்ப்போட நடந்து கொண்டிருக்கிறதா மேடைக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். மேடையில இருக்கிறவங்கள விடவும் மேடைக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான். ஏன்னா எனக்கு சொல்லுவாங்க, இப்போ ஒரு சின்ன பிரச்சார கூட்டம்னா கூட கூட்டம் இருக்கணும், இல்லைன்னா அது பிரச்சாரமே கிடையாது. ஒரு மீட்டிங்னா கூட ஒரு 10 பேர் இல்ல 100 பேர் இருக்கணும், அப்பதான் அது மீட்டிங். ஒரு மாநாடுனா லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருக்க வேண்டும், அப்பதான் அது மாநாடு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் தான். இப்ப கல்யாண வீட்டுக்கு போறோம், பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இருப்பாங்க, அப்பா அம்மா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இல்ல சொந்தக்காரங்க இருந்தா அது கல்யாணம் நல்லா தான் இருக்கும். ஆனா அவர்களை வாழ்த்த ஒரு 100 பேர் வராங்கன்னு வச்சுங்க, அப்பதான் அது கல்யாணம். அதே போலதான் ஒரு துக்க நிகழ்வுக்கு போனா கூட அங்க ஒரு 4 பேராவது இருக்கணும். ஐயோ யாருமே வரலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆனால் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும் ஒரு சின்ன நிகழ்ச்சினா கூட ஒரு வண்டிய போய் கிராமத்துல நிறுத்தினா கொடி கட்டிக்கிட்டு அந்த வண்டி இருந்தா அதுல ஏறி உட்காந்து வருவாங்க. வேற எதுவுமே தேவையில்லை. இதை வாங்கி தரோம், அதை கொடுக்கறோம், இது அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை மாம்பழம் சின்னத்தோட கட்டிக்கிட்டு ஒரே ஒரு டாடா ஏசியோ பஸ்ஸோ ஒரு லாரியோ கொண்டு போய் கிராமத்தில் நிறுத்தினால அவ்வளோ பேரை ஏறி உக்காந்து வருவாங்க. அது என்ன நிகழ்ச்சின்னு தெரியலனா கூட கட்சி கொடி கட்டியிருக்கு வந்துடணும். இப்படிப்பட்ட சிறப்பான அத்தனை தொண்டர்களை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் முதற்கண்ணம் அன்பான மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.